பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உண்டு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த காரியங்கள் போய் சேரணும், அவர்களும் உங்களைப் போல இதை ருசி பார்க்கணும், இந்த வசனங்களெல்லாம் அனுப்பிவிடுங்க. வசனத்துக்கு கடந்து போகலாம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 32வது வசனத்தின் பிற்பகுதியிலே, தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறாருங்க. சில வேளைகளில் நாம் தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கட்டளைகளை மீறின வேளையில் அவர்களுக்கு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் அவர்கள் கர்த்தரிடத்தில் திருப்பி போகும்போது அவளுக்கு என்ன பண்ணுறாரு? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உனக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், எகிப்தின் வியாதிகள் ஒன்றும் நான் உனக்கு வரவிட மாட்டேன், நீ என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால். பாருங்கள், ஒரு வசனத்தை நானே உன் பரிகாரியாக கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. அதே போல் இன்றைக்கு யாரெல்லாம் வியாதியாக இருக்கிறீங்களோ, என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று வசனத்தை உங்கள் மேலே நான் இன்றைக்கு அனுப்புகிறேன். இந்த வசனத்துக்கு நான் உங்களை ஒப்பு கொடுக்குறேன். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் எனக்கு செத்துட்டா போதும், என்னால் முடியல அப்படின்னு சொல்கிற இந்த காரியத்துக்கு தேவன் கொடுக்குற பதில், உங்களை வசனத்துக்கு தேவன் ஒப்பு கொடுக்குறார். நீங்கள் கொடுத்துருங்களேன் அவர்கிட்ட, அவர் அதை வாங்கி உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிள்ளைகளும் அப்பா உங்களுடைய வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்துருக்குறாங்கப்பா. எப்பேற்பட்ட வியாதியில் படுத்திருந்தாலும் அப்பா, நீங்கள் சொன்ன வசனம், என்னுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன், என்னுடைய தழும்புகளால் அவர்களை குணமாக்குவேன் என்று சொன்ன வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறப்பா. அவர்களுக்கு கர்த்தாவை பூரண சுகத்தை கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியை காண கிருபை செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் என்பினிய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.